சமீபத்தில் இங்கிலாந்திலிருந்து வெளியான ஓர் அதிர்ச்சியளிக்கும் ஆய்வு அறிக்கை ஒரு உலகளாவிய உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளது. ஃப்ளின் எஃபெக்ட் தற்போது தலைகீழாக மாறியுள்ளது. பல தசாப்தங்களுக்கு பிறகு முதன்முறையாக மனிதர்களின் நுண்ணறிவு திறன் குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. மனித இனம் புள்ளி விவர ரீதியாக தனது அறிவு கூர்மையை இழந்து வருகிறது. ஆனால் இதற்கு ஒரு விதிவிலக்கு உள்ளது. மக்கள் தொகையில் ஒரு சிறிய சதவீதத்தினர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அதிர்வெண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எதேச்சையாக பார்க்கவில்லை. சமூகம் எவற்றையெல்லாம் வித்தியாசமானது, சோம்பேறித்தனம் அல்லது சமூகத்திற்கு ஒவ்வாதது என்று முத்திரை குத்துகிறதோ அத்தகைய குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் உங்களிடம் இருப்பதால் மட்டுமே இந்த தொழில்நுட்பம் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. நீங்கள் தனியாக பேசுபவராக இருக்கலாம் அல்லது நள்ளிரவு வரை விழித்திருப்பவராக இருக்கலாம். சமூகம் இவற்றை குறைபாடுகள் என்று அழைக்கலாம். ஆனால் நரம்பியல் அறிவியல் இதனை உயர் செயல்திறன் கொண்ட மூளையின் அறிகுறிகள் என்று அழைக்கிறது. இன்று அதிக நுண்ணறிவு கொண்ட மனிதர்களிடம் காணப்படும் 9 முக்கிய நடத்தைகளை நாம் ஆராய உள்ளோம். இது வெறும் பட்டியல் அல்ல, இது உங்களை பற்றிய ஒரு உளவியல் ஆய்வு. இதில் குறிப்பிடப்படும் 4வது மற்றும் 9வது அறிகுறிகள் உங்களுக்கு பொருந்தினால் நீங்கள் குறைபாடு உடையவர் அல்ல. உங்கள் மூளையின் கட்டமைப்பு மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று அர்த்தம். வாருங்கள் சான்றுகளை ஆராய்வோம். அறிகுறி எண் 1, இரவு நேர சிந்தனையாளர், அதாவது த நைட் அவுல். உலகம் அதிகாலை 5 மணிக்கு எழுவதை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் மூளை நள்ளிரவில்தான் விழிப்படைகிறது. உலகம் உறங்கும் போதுதான் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் பிறக்கின்றன. இது தூக்கமின்மை வியாதி அல்ல, இது பரிணாம வளர்ச்சியின் அடையாளம். அதிக நுண்ணறிவுக்கும் இரவு நேர விழிப்புணர்வுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக இலண்டன் பொருளாதார பள்ளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பண்டைய காலங்களில் சாதாரண மனிதர்கள் சூரியன் மறைந்ததும் உறங்கிவிடுவார்கள். ஆனால் பாதுகாப்பாளர்கள், புதியன கண்டுபிடிப்போர் மற்றும் தந்திரிகள் மட்டுமே விழித்திருந்தார்கள். உங்கள் நள்ளிரவு பழக்கம் ஒரு தவறான செயல் அல்ல. ஆழமான சிந்தனைக்கு தேவையான அமைதியை உங்கள் மூளை தேடுகிறது என்பதற்கான அறிகுறியே இது. அறிகுறி எண் 2, அலங்கோலத்தின் கோட்பாடு, அதாவது த கேஆஸ் தியரி. உங்கள் மேசையை உற்று நோக்குங்கள். அது அலங்கோலமாக உள்ளதா? காகிதங்கள், புத்தகங்கள் சிதறி கிடக்கின்றனவா? அப்படியென்றால் அதை உடனே சுத்தம் செய்ய வேண்டாம். மினசோட்டா பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி சீரான அறையில் இருப்பவர்களை விட அலங்கோலமான சூழலில் இருப்பவர்களே அதிகப்படியான ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உருவாக்குகிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஒழுங்கு என்பது விதிகளுக்கு கட்டுப்படுபவர்களுக்கானது. குழப்பம் என்பது விதிகளை உருவாக்குபவர்களுக்கானது. ஐன்ஸ்டீனின் மேசை அலங்கோலமாகவே இருந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸின் பணியிடமும் அப்படித்தான். உங்கள் அலங்கோலம் சோம்பேறித்தனம் அல்ல, அது உங்கள் மூளை ஒழுங்கமைப்பை விட புதிய சிந்தனைகளுக்கே முன்னுரிமை அளிக்கிறது என்பதன் வெளிப்பாடு. அறிகுறி எண் 3, சுய உரையாடல், அதாவது டாக்கிங் டு யோர் செல்ஃப். நீங்கள் உங்களுடனே பேசிக்கொள்வீர்கள். ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போதோ அல்லது தனிமையில் இருக்கும் போதோ உங்களுக்குள் விவாதம் செய்வீர்கள். இது பைத்தியக்காரத்தனம் என்று சமூகம் கூறலாம், ஆனால் உண்மையில் இது அறிவாற்றல் திறனின் உச்சம். தனக்குத்தானே பேசிக்கொள்வது ஞாபக சக்தியையும் கவனத்தையும் கூர்மைப்படுத்துகிறது என்று உளவியலாளர்கள் நிரூபித்துள்ளனர். நீங்கள் மனநலம் குன்றியவர் அல்ல. உங்களுக்கு தெரிந்த மிகச்சிறந்த அறிவாளியுடன் நீங்கள் கலந்தாலோசிக்கிறீர்கள். பிரச்சனைகளை விரைவாக தீர்க்க உங்கள் மூளை பயன்படுத்தும் உத்தி இது. அறிகுறி எண் 4, மேலோட்டமான பேச்சுக்களில் வெறுப்பு, அதாவது த ஸ்மால் டாக் அலர்ஜி. பயனற்ற மேலோட்டமான உரையாடல்கள் உங்களுக்கு சித்திரவதை போன்றவை. வானிலை எப்படி இருக்கிறது என்பது போன்ற கேள்விகள் உங்களுக்கு அலுப்பூட்டும், ஏனெனில் புத்திசாலித்தனமான மூளை ஆழத்தை விரும்புகிறது. நீங்கள் பிரபஞ்சம், செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம், மனித உளவியல் அல்லது வாழ்வின் அர்த்தம் பற்றி விவாதிக்க விரும்புகிறீர்கள். ஆழமற்ற நீரில் நீந்துபவர்கள் மத்தியில் நீங்கள் ஆழ்கடல் நீச்சல் வீரர் போன்றவர். விருந்துகளில் நீங்கள் அமைதியாக இருப்பது ஆணவம் அல்ல, அங்கு அறிவுபூர்வமான தரவுகள் இல்லை என்பதே காரணம். அறிகுறி எண் 5, அறியாமையை ஒப்புக்கொள்ளுதல், அதாவது த டன்னிங்-க்ரூகர் ரிவர்சல். ஒரு அறையில் அதிக சத்தமாக பேசுபவர்கள் பெரும்பாலும் குறைந்த அறிவுடையவர்களாகவே இருப்பார்கள். இதை டன்னிங்-க்ரூகர் விளைவு என்பார்கள். மாறாக உண்மையான மேதைகள் தங்கள் அறிவை குறைவாகவே மதிப்பிடுவார்கள். எனக்கு தெரியாது என்று சொல்ல நீங்கள் தயங்குவதில்லை, ஏனெனில் நீங்கள் அகந்தையை விட உண்மையை அதிகம் மதிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்தவற்றின் அளவை விட உங்களுக்கு தெரியாதவற்றின் அளவு மிக பெரியது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்.
அந்த சந்தேகமே உங்கள் சூப்பர் பவர். அறிகுறி எண் 6, அடங்காத ஆர்வம், அதாவது இன்சேஷியபிள் கியூரியாசிட்டி. நீங்கள் வெறுமனே படிப்பவர் அல்ல, தகவல்களை வேட்டையாடுபவர். ஒரு பொத்தானை பார்த்தால் அது எதற்காக இருக்கிறது என்பதை அறிய துடிப்பீர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருமுறை கூறினார், என்னிடம் தனிப்பட்ட திறமைகள் எதுவும் இல்லை, நான் அதிகமாக ஆர்வம் கொண்டவன் மட்டுமே. ஆர்வம் என்பது அறிவின் பசி. மற்றவர்கள் அது அப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டு செல்லும் போது நீங்கள் மட்டும் ஏன் என்று கேள்வி எழுப்பினால் உங்களிடம் மேதைமைக்கான இயந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம். அறிகுறி எண் 7, தனிமை விரும்பி, அதாவது த லோன் வுல்ஃப் பிரெஃபரன்ஸ். நீங்கள் தனிமையை ரசிக்கிறீர்கள். மற்றவர்கள் தனியாக இருக்க பயப்படும் போது நீங்கள் சுதந்திரமாக உணர்கிறீர்கள். அதிக நுண்ணறிவு கொண்டவர்களுக்கு அடிக்கடி சமூகத்தில் பழகுவது அவர்களின் மகிழ்ச்சியை குறைக்கும் என்று சவன்னா மகிழ்ச்சி கோட்பாடு கூறுகிறது. பாதுகாப்பாக உணர உங்களுக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை, உங்கள் மனதிலேயே நீங்கள் பாதுகாப்பை காண்கிறீர்கள். தனிமை என்பது உங்கள் மூளையை ரீசார்ஜ் செய்யும் நேரம். அறிகுறி எண் 8, கருப்பு நகைச்சுவை, அதாவது டார்க் ஹியூமர். மற்றவர்கள் சிரிக்க தயங்கும் விஷயங்களுக்கு நீங்கள் சிரிக்கிறீர்களா? உங்கள் நகைச்சுவை உணர்வு சற்று வித்தியாசமாக, கிண்டலாக உள்ளதா? கருப்பு நகைச்சுவையை ரசிப்பவர்கள் மொழித்திறனிலும் அறிவாற்றலிலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று நரம்பியல் நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர். ஒரு சோகமான விஷயத்தை நகைச்சுவையாக மாற்ற உணர்ச்சிகளை பிரித்து, மொழியை ஆராய்ந்து அதை வேறு கோணத்தில் பார்க்க வேண்டும். இது ஒரு சிக்கலான செயல்முறை. இதை செய்ய முடிந்தால் உங்கள் மூளை அதிவேகமாக இயங்குகிறது என்று அர்த்தம். அறிகுறி எண் 9, திட்டமிடப்பட்ட சோம்பேறித்தனம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் லேசினஸ். பில் கேட்ஸ் ஒருமுறை கூறினார், நான் ஒரு கடினமான வேலையை செய்ய ஒரு சோம்பேறியை தான் தேர்ந்தெடுப்பேன், ஏனெனில் அவர்தான் அதை செய்வதற்கு எளிதான வழியை கண்டுபிடிப்பார். நீங்கள் தேவையற்ற வேலைகளை வெறுக்கிறீர்கள், குறுக்கு வழிகள் மற்றும் தானியங்கி முறைகளை தேடுகிறீர்கள். இது வேலையை தவிர்ப்பது அல்ல, முக்கியமற்ற விஷயங்களில் உங்கள் ஆற்றலை வீணாக்காமல் பாதுகாப்பதாகும். இதுவே திறமையான வடிவமைப்பு. இந்த அறிகுறிகளில் உங்களை நீங்கள் கண்டறிந்தால் நீங்கள் யார் என்பதற்காக வருந்துவதை நிறுத்துங்கள். உங்கள் அலங்கோலம், உங்கள் நள்ளிரவு விழிப்பு, உங்கள் ஆழமான கேள்விகள், இவை அனைத்தும் இந்த உலகத்திற்கு தேவை. நீங்கள் கூட்டத்தோடு கூட்டமாக இருக்க படைக்கப்படவில்லை, வழிநடத்த படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இனக்குழுவில் யாரெல்லாம் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஐ ஆம் வயர்ட் டிஃப்ரெண்ட்லி என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதில் எந்த அறிகுறி, அலங்கோலமான மேசையா அல்லது இரவு நேர விழிப்பா உங்களுக்கு மிகவும் பொருந்தியது என்பதை குறிப்பிடுங்கள். நம்மை போன்றவர்களை கண்டறிய இந்த சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.